ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து ஐப்பசி மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஐப்பசி மாதம் அதாவது 17 அக்டோபர் 17 இருந்து நவம்பர் 17 இந்த ஒரு மாத காலங்கள் சூரியன் அதாவது துலாம்ல நீச்ச நிலையில இருப்பாரு. சூரியன் வந்து வலுவிழந்த நிலையில இருப்பாரு. அதே மாதிரி அதைத்தான் வந்து நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அந்த ஐப்பசி அமாவாசை 20ஆம் தேதி வருது. அக்டோபர் 20ஆம் தேதி 3:45 இருந்து 5:55 மறுநாள் 5:55 PM 3:45 PMல இருந்து மறுநாள் 5:55 PM வரைக்கும் அமாவாசை இந்த மாதத்துல நடைபெறுதுங்க. அதைத்தான் நம்ம வந்து தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி குரு பெயர்ச்சி இந்த மாசம் இருக்குதுங்க. குரு வந்து 18ஆம் தேதி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வராரு. அதே மாதிரி சனி வந்து மீனத்துல இருக்கிறார். சனி மீனத்திலையும், ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதம் வந்து சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு. குரு உச்சமடைகிறார் இந்த மாசம். அதே நேரத்துல சுக்கிரன் வந்து நீச்ச நிலையில அடைவார். அதாவது சுக்கிரன் வந்து வலு இழப்பாரு. பொதுவாகவே வந்து சுக்கிரன் வந்து வலு விளக்கக்கூடாது. யாரோட ஜாதகத்திலையும் சுக்கிரன் வலு விளக்கக்கூடாது. குரு வந்து காசை கொடுப்பாரு. ஆனா அதை அனுபவிக்கிற தன்மையை வந்து சுக்கிரன் தான் வந்து அந்த சொகுசை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லா அயன் பண்ண சட்டை போடணும், நல்ல பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கணும், சென்ட் வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுக்கிரனோட வந்து ஆதிக்கம் வந்து நல்ல, அதாவது சுக்கிரனோட நிலை வந்து நல்லா இருக்கணும். இந்த மாதத்துல என்ன நடக்குதுன்னா 13 நாள் முதல் 13 நாள் வந்து நீச்ச நிலையில இருப்பாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் ஸ்தான பலத்தோட அதுக்கப்புறம் வந்து 15 நாள் வந்து தன்னோட சொந்த வீடான, அதாவது துலாம்ல வந்து ஒரு 15 நாள் நல்ல நிலைமையில இருப்பார். இந்த 13 நாள் தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும். என்ன ஜாக்கிரதையா இருக்கும்? சுக்கிரன்னா வந்து காதல், காமம் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி அமைப்புகளை சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அதே மாதிரி புதன் வந்து 7 நாள் மட்டும் துலாம்ல இருப்பாரு. நட்பு நிலையில துலாம்ல இருப்பாரு. 7 நாள் மட்டும் சூரியனோட இணைஞ்சு 7 நாள் மட்டும் இருப்பாரு. அதுக்கப்புறம் 23 நாள் விருச்சக வீட்டுல வந்து 23 நாள் இருப்பாரு. இதுதான் அவங்க இந்த கோச்சார நிலை. இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம துல்லியமான பலன்களை கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். உங்க ராசியில ராகு பகவான் இருக்கிறதுனால, ஏற்கனவே வந்து சனி பகவான் இப்பதான் வந்து ஜென்ம சனியை விட்டு விலகி பாத சனியில போயிருக்கிறாரு சனி. இப்போ ராகு உங்க ராசியில இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காரணங்கள் தான். ஏன்னா சனியை போலவே ராகு வந்து ஒரு இருள். போன மாசம் வரைக்கும் குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தாரு. அது வரைக்கும் பிரச்சனைகள், தொல்லைகள் இல்லை. இப்ப வந்து அந்த குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. உங்க ராசியை பார்க்க மாட்டாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை தான் பார்ப்பாரு. சனி பகவானை பார்ப்பாரு. சனி பகவான் பார்க்கறதுனால சனி பகவான் கொஞ்சம் கூட இருந்து கொடுத்து வந்த துன்பங்கள், துயரங்கள், என்ன துன்பங்கள்? 2ஆம் இடத்துல குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளை கொடுத்துருப்பாரு. வருமானத்தை கொஞ்சம் குறைச்சிருப்பாரு. அந்த தன்மைகள்லாம் வந்து மாறக்கூடிய அமைப்புகள். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் வந்து தீரக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி உங்க 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல விதமாவே இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி, ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சுப கடன் உருவாகுங்க. இன்னொன்னு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தாய் வழி உறவுகளால கொஞ்சம் பார்த்து கவனமா கையாளுங்க. கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்க செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சுப கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு.
என்ன சுபகுணம்? வீடு வாங்குறதுக்கு ரொம்ப நாளா காசு கேட்டுட்டு இருப்பீங்க, லோன் கேட்டுட்டு இருப்பீங்க, லோன் பேங்க்ல அலைஞ்சிட்டு அலைய விட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து அலையாம இந்த காலகட்டத்துல கண்டிப்பா சுபக்கடன்கள், ஏன்னா சுபக்கடன் இருக்கு இல்லையா? சுபக்கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். குழந்தைகள் திருமணத்திற்காக, குழந்தைகள் கல்விக்காக ஏதாவது கேட்டிருந்திருப்பீங்க. அந்த சுபக்கடன், அதெல்லாம் சுபக்கடன் தான். அந்த கடன்கள்லாம் வந்து நல்ல விதமா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வெளிநாடு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு கண்டிப்பா ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல, விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கல அப்படின்ற சமாச்சாரங்கள்லாம் வந்து மாறும். 12ஆம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம், வெளிநாடை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஏற்றுமதி இறக்குமதி அந்த அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். வெளிநாடு போகிற வாய்ப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்க 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது குரு உச்சமா இருந்து பார்க்குறாரு. தொழில்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இல்ல ரொம்ப தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைவாங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப நாளா வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அமையவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்துல வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா அமையும். அந்த அமைஞ்சு அது நல்லா டெவலப் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி சூரியன் வந்து இந்த மாசம் ஃபுல்லா நீச்ச நிலைமையில இருப்பாரு. நீச்ச நிலைமையில இருக்கிறதுனால, அதுவும் உங்க 9ஆம் இடத்துல இருப்பாரு நீச்ச நிலைமையில, தந்தையோட உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏதாவது சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்ததுன்னா சீக்கிரமாவே வந்து அதை வந்து மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தந்தை வழி உறவுகளால கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதெல்லாம் அனுசரிச்சு போறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ஏழாம் ராசிக்கு 7ஆம் அதிபதி தான் நீச்சமாகிறாரு. அதனால கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால ஏழாம் இடம் வந்து நண்பர்கள் ஸ்தானம். நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு விட்டு கொடுத்துட்டு போங்க. இது சொன்னது எல்லாமே நம்ம பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.